இப்போ 4th கியரில் வண்டி போயிட்டுருக்கு. வண்டியோடைய வேகம் பார்த்தீங்கன்னாக்கா 40லேருந்து 45க்குள்ளே இருக்குது. இப்போ நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணுறீங்க, பிரேக் அப்ளை ஆகலை. ஸோ பிரேக் அப்ளை பண்ணுறீங்க, பிரேக் அப்ளை ஆகலை. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னாக்கா ஹசார்ட் லைட்டை போடணும். வார்னிங் லைட் 4 பக்கம் இண்டிகேட்டரும் எரியும். சரிங்களா? ஹசார்ட் லைட்டை போடணும். அண்ட் தென் நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கறது விட்டுறணும். நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கறது விட்டாலே இன்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா வண்டியோடைய வேகத்தை குறைக்கும் இன்ஜின் பிரேக்கிங் உதவியோட. இப்போ வண்டியோடைய வேகம் படிப்படியாக குறைஞ்சிட்டு வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா ஹேண்ட் பிரேக்கை விட்டு விட்டு பிடிக்கணும். இப்போ பாருங்கள் இன்ஜின் திணறுது. அவ்வளோதான். இப்போ விட்டுடலாம். ஸோ ஓகே, இன்ஜின் எந்த அளவுக்கு ஜெர்க் அடிச்சு இப்போ வண்டி நின்று இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அடிக்க வேண்டியது ஹசார்ட் லைட்டு. பிரேக் பிடிக்காத சுச்சுவேஷனில் ஹசார்ட் லைட் அடிக்கணும். 4 பக்கமும், அதாவது 2 சைடு மிரர், சென்டர் மிரரில் எந்தெந்த வண்டிக்கு வருது அப்படின்னு வாட்ச் பண்ணிக்கணும். ப்ளஸ் அது போக நீங்கள் கிளச் ப்ரெஸ் பண்ணாமலேயே இந்த ஹேண்ட் பிரேக் இருக்குது பாருங்கள். இந்த ஹேண்ட் பிரேக் நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி இருக்கும் ஹேண்ட் பிரேக் டவுனில். ஸோ நீங்கள் இந்த ஹேண்ட் பிரேக் எடுக்கும் பொழுது இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி தான் நீங்கள் இப்படி எடுத்து விடணும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாமல் எடுத்தீங்கன்னாக்கா அப்புறம் லூஸ் பண்ண முடியாது ஹேண்ட் பிரேக்கை. ஸோ அதனால் நீங்கள் இந்த பட்டன் இங்கே காமிங்க, இந்த பட்டன் இருக்குது பாருங்கள். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணபடியே நீங்கள் இப்படி எடுத்து விடணும். இல்லைனாக்கா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணபடியே அப்படியே மெதுவாக இப்படி இழுத்துட்டு இருக்கணும். சரிங்களா? இந்த பட்டனை விட்டுறக்கூடாது. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். வண்டி எப்போ நிற்குதோ, இந்த மாதிரி எப்போ நிற்குதோ அப்போ நீங்கள் இந்த பட்டனை விட்டுடலாம். ஹேண்ட் பிரேக்கில் வண்டி நின்றுடும். சரிங்களா? ஸோ பிரேக் ஃபெயிலியர் ஆன சுச்சுவேஷனில் நீங்கள் ஹேண்ட் பிரேக்கை இந்த முறையில் யூஸ் பண்ணி நீங்கள் வண்டியை நிப்பாட்டலாம். பட் ஹேண்ட் பிரேக்கை நீங்கள் சடனாக இப்படி எடுத்துடக்கூடாது. எடுத்துட்டீங்க, அதாவது சடனாக இப்படி எடுத்துடக்கூடாது. எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா வண்டி உங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி ஒரு விபத்து ஏற்பட்டுரும். சரிங்களா? இப்போ ஒரு மீடியம் ஸ்பீடில் நம்ம வண்டியை நிப்பாட்டணும். 4th கியரில் ஸ்பீடு பார்த்தீங்கன்னாக்கா 43 km/h ஸ்பீடில் பிரேக் அடிக்காமலேயே நம்ம ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணி வண்டி நிப்பாட்டிட்டோம். பட்டு இதில் இன்ஜின் ஜர்க் ஆயிடுச்சு. ஏன்னாக்கா நம்ம கிளச் ப்ரெஸ் பண்ணலை. வண்டியோடைய ஸ்பீடு கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா அந்த இடம் உங்களுக்கு சேஃபாக இருக்குனாக்கா கிளச் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பட் முன்னாடி ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, நம்ம கிளச் ப்ரெஸ் பண்ணால் இன்ஜினும் டிரான்ஸ்மிஷனும் பிரிஞ்சிடும். அப்போ இன்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீயாக வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும், கியர் பாக்ஸோடைய அந்த அட்டாச்மெண்ட் இல்லாமல். ஸோ அப்போனாக்கா சீக்கிரமாக வண்டி நிற்காது, ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் இன்னும் அதிகமாகும். முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குனாக்கா அந்த ஆப்ஜெக்ட் மேலே போய் வண்டி இடிச்சிடும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஹேண்ட் பிரேக் போடுங்க, கிளச்சை ப்ரெஸ் பண்ண வேண்டாம். என்னதான் இன்ஜின் ஜர்க் அடித்தாலும் சரி, நீங்கள் கிளச்சை ப்ரெஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில். சரிங்களா? 4th கியரில் நான் இப்போ 43 km/h ஸ்பீடில் வண்டியை நிப்பாட்டி இருக்கிறேன். இப்போ ஒரு 50க்கு மேலே போகலாம்.